கிராமப்புறத்துலலாம் மாடு வளர்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டை வயல் கனிலையும் அதுலேயும் இதுலேயும் வளர்ப்பாங்க. தோட்டத்தில் மேயும், அங்கே மேயும், இங்கே மேயும் மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் பால் கறப்பாங்க. இங்கே சென்னை ஒருத்தர் சகோதரர் பால் கறக்க மாட்டை எங்கே மேய விட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூவத்து பக்கத்தில், ஒரு சைதாப்பேட்டையில் ஒரு கூவத்து ஓரமாக மாடு எல்லாம் மேயுது பாருங்கள். இவர் முதல் ஓனர்னு நினைக்கிறேன். பாக்கி மாட்டு ஓனர்லாம் அப்புறமா வருவாங்க. இந்த பால் கறக்க ஓட்டிக்கிட்டு போகிறாப்புல. நல்ல பசுமையான இயற்கை சார்ந்த காவேரி தண்ணி போல் இருக்கிற அடையாறு சைதாப்பேட்டை சாக்கடையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த மாட்டை பால் கறக்க அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ இதில் வந்து திடம், நிறம், சுவை எல்லாம் உள்ள இந்த ஆரோக்கியமான கால்சியம் சத்தோடு அந்த மாட்டு சாப்பிட்ட இறைகளோடு அது இப்போ பாலை கன்வெர்ட் ஆகி உள்ளே இருக்கும். இப்போ பாலை கறந்து ஐயா விற்றுருவாப்புல. ஆனால் அவர் பொழப்பில் நான் கையை வச்சு பேசுகிறேன்னு யாரும் விமர்சனத்தில் திட்ட வேண்டாம். இங்கே நகரப்புறத்தில் மாடை வளர்த்து அந்த மாட்டுப்பாலை குடிக்கிற சூழல் வேறு ஒன்றும் கிடையாது. இது நல்லதா கெட்டதான்லாம் நமக்கு தெரியாது. அதுமாரி போயிட்டுருக்கு. அதேமாதிரி இன்னொரு மாடு மேய்ஞ்சிட்டு அடுத்து பாலை கொடுக்கறதுக்கு சாக்கடையை கிடக்குது. ரொம்ப ஆரோக்கியமான, எனக்கு என்னங்க இயற்கை சார்ந்து வாழ்கிற சொல்கிற மாரி செயற்கையும் இயற்கையை மாற்றி அது உடம்புக்கு தேவையானதை சாக்கடை தண்ணியோ அந்த தண்ணியோ அடாப்ட் பண்ணி அதுவும் ஆரோக்கியமாக வாழுது. அதை குடிச்சிட்டு மக்களும் வாழ்கிறான். இதை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலை. நன்றி நன்றி நன்றி.